ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಗೆ ಹೋಗಿದ್ದೀರಾ ಸಮಸ್ಯೆಗೆ ಇಂತ ಚಂತ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே vlog தான் ஷூட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து அந்த ஜாதகம் பார்ப்பாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களும் வந்து இன்றைக்கி வரப்போகிறாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம இன்ட்ரோ வந்து ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உங்களோட வீடியோஸ் கூட நான் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சப்போர்ட் இருந்தால் மட்டும் எனக்கு போதும். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே நான் வந்து அதை தாண்டி நான் வருவேன். அதுவும் இல்லாமல் நேற்று போட்ட வீடியோக்கு எல்லாருமே நிறைய பேர் பாசிட்டிவாக தான் நான் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி இருங்க, அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இன்றைக்கி சாமி வந்து கும்பிடல. இன்றைக்கி மாமியார் குளிச்சதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து கீரை பொரியல் தான் வந்து பண்ண போகிறோம். முதல்ல வந்து இன்றைக்கி குட்டி பையன் வந்திருந்தான். அவன் வந்து எப்படி அட்டகாசம் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் இடையில வந்து கொஞ்சம் பாப்பா வந்து பேசிகிட்டே இருப்பான். கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அவன்கிட்ட சொல்கிறேன், கொஞ்ச நேரம் வாயை மூட்டிருப்பாப்பா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலான்னா சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் பேச வந்து அப்படி பேசுகிறான். பாருங்கள் என்ன சேட்டை பண்ணுறான்னு சொல்லிட்டு. மாமியார் வந்து கீரை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து நானும் வந்து கீரை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து மாமியார் கொடுக்கலன்னதுமே நான் வந்து அதுக்கப்புறம் அப்பா வந்து வெத்தலைப்பாக்கு வந்து போடுவாங்கள்ல, அதில் இருக்கிற கட்டர் எடுத்துகிட்டு வந்து நான் வெத்தலைப்பாக்கு சாப்பிட போகிறேன், பாக்கு கட் பண்ண போகிறேன், எனக்கு பாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான ராவடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வளர சரியான ராவடி. அதை எதுவும் தொடாத அப்படின்னா அதுவே செய்வான். அங்கே உட்காராதடா, அங்கே ஏதாவது அழுக்கு இருக்கும், அங்கே செய்யாத, அது பண்ணாத அப்படின்னா நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான இதுதான். ரொம்ப ரொம்ப சேட்டை பையன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நைட்டில் வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் வேலை. ஸோ அதை தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு வந்து பாதி வேலை முடிச்சிட்டோம். நைட்டு மட்டும் நாங்கள் வந்து நேற்று நைட்டு மாடு எல்லாமே இங்கே தான் நாங்கள் கட்டுவோம். ஸோ அதனால தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வேலைகள் செய்கிறதுக்கு வந்து பார்க்க தான் ஈஸியாக இருக்குது. பட் வேலை செய்யும்போது செம்மையான டயர்டு. என்னால் கூட வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா சாயங்காலத்துக்கு அப்புறம் அந்த மண்ணெல்லாமே தூக்கி கொடுத்ததுக்கப்புறம் சரியான வலி. அதனால் என்னால் அந்த அளவுக்கு வந்து வீடியோ வந்து சீக்கிரமாகவே எடிட்டிங் பண்ண முடியல. கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுன்னா சாரி, சாரி. என்ன யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு வயிறு. ஸோ அதனால தான். ஓகே, இப்போ வந்து என்னென்ன பண்ணுறேன்னு நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ வந்து கீரைக்கு வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட காட்டுறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இது பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இலையோட கீரை. நிறைய கீரை வகைகளை வந்து இப்போ எடுத்துக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் சொதப்பிட்டேன். முளை கட்டி வச்சுருந்தேன். அதை வந்து தோசை ஊற்றலான்னு பார்த்தா அது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். முதல்ல வராமலே இருந்துச்சு. வராமல் இருந்ததுக்கப்புறம் ரவை கொஞ்சம் போட்டு அதை தோசை மாதிரி பண்ணால் அது வந்து உள்ளே வேகலை அப்படின்னு சொல்லிட்டு தட்டை மூடிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் பார்த்தா அது இதாகலை. சரி, ஓகே, அவங்க வந்துட்டாங்க போல். அவங்க வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், டேப்பை வச்சு அளந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணல. பாருங்கள், கொஞ்சம் இப்போ பாருங்கள், அந்த அண்ணா கையில் டேப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் பாதி வேலை எங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், மாட்டு கொட்டாய் மாடு வந்து நல்லா வெயிலாக இருக்கிறதுனால அங்கே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி மணல் எல்லாமே போட்டிருக்கோம். இங்கே தான் வந்து அடுப்பு இருக்கும். நாளைக்கு நான் உங்ககிட்ட காட்டுறேன் அடுப்பை வந்து எப்படி செஞ்சுருக்கோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இங்கே தான் போட்டிருக்கோம். ஏன்னா இடம் இல்லாதனால லென்த்தாக இருக்கா, பாக்ஸாக இருந்தால் கூட ஏதாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் லென்த்தாக இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸு. அது ரொம்ப இதுவாக இருக்குது. பட் வீடு ஆகும்போது தான் எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியல. சரி, ஓகே, என்ன வேணாலும் இருந்தாலுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதை முன்னாடி வந்து இன்றைக்கி சாயங்காலமே வந்து பிடிங்கிற மாதிரி தான் எல்லாமே பிளானிங்கில் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த
வைக்கோல் எல்லாமே எடுத்துகிட்டு வேறு சைடில் போடுற மாதிரி தான் பிளானிங் இருக்குது. ஏன்னா அங்கே வரைக்கும் தான் வீடு வந்து போகும். 2 வீடு, கிச்சனு, அதுக்கப்புறம் ஒரு சாமி ரூம், ஒரு ஹால் மாதிரி ஸ்மாலாக ஒரு ஹால் மாதிரி இருந்தால் தானே நல்லாயிருக்கும் வீட்டுக்கு அழகு. அதனால தான் இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த 2 செவர் மட்டும் இருக்குது. இந்த 2 செவரும் வந்து சாயங்காலம் வந்து நாங்கள் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா 1ஆந்தேதியே வந்து அவங்க வந்து அந்த இது எல்லாமே பண்ணிடுவாங்க. சரி நான் வந்து சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தயிர் சாப்பிட போகிறேன். எப்போவுமே ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால எப்போவுமே நான் வந்து மத்தியான டைமில் வந்து தயிர் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கீரை வந்து பொரியல், அதுக்கப்புறம் இது வந்து சேலட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் போட்டு வந்து கடுகு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே நான் சாப்பிட போகிறேன், எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். தயிர் சாப்பாடு யாருக்கு எல்லாமே பிடிக்கும்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். பாருங்கள் கீரை ஓகே நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சு நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் தலைவலின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் வீடியோவாக எடுத்தேன். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் வேலை வந்து நடக்கும். அவங்க 2 பேர் மேலேயும் டிபெண்ட் பண்ண முடியாது இல்லையா. இங்கேயும் வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் எல்லாருமே 4 பேராக சேர்ந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் ரொம்பவே வந்து வேலை வந்து அதிகமாக இருந்துச்சு. எப்போவுமே செய்யாமல் திடீர்னு செய்யும்போது ஒரு மாதிரி தலைவலிக்கும், வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. சரி ஓகே இருந்தாலுமே இதை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே நான் வந்து சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தானே நம்ம வேலையை சீக்கிரமாக முடிக்க முடியும். 1ஆந்தேதி வந்து அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வீடு வந்து எங்கே கிச்சன் வரும், எங்கே ரூம் வரும் அப்படின்னு பண்ணுவாங்க. 1ஆந்தேதி வந்து நாள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்றதுனால தான். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்னும் டிலே ஆகும். இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து தான் வந்து நல்ல நாள் விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜாதகம் பார்த்து தான் இப்போ அப்பா பேரில் தான் ஜாதகம் பார்த்துருக்காங்கன்றதுனால அப்பாவோட நல்ல நாள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்து தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் மாமியாரும் கொஞ்சம் ஹெல்ப்புக்காக வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே மூங்கில் மரங்க இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் வந்து கட்டியிருக்காங்க. இந்த வந்து எல்லாமே இடிக்கும்போது செம்மையான டயர்ட், ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு இது எப்போவுமே இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பார்த்ததில்ல. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் வீடியோ கூட இன்றைக்கி லேட்டாக வரும். யாரும் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சா. அதனால கொஞ்சம் நேரம் அதுலேயுமே சாப்பாடு செஞ்சிடும். ஈவினிங் வந்து 7 o'clock ஆகிடுச்சு அது க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. அதனால் சமைக்கணும் எல்லாமே பண்ணுறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த மூங்கில் எல்லாமே கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து கயிறு நல்லா கட்டி விட்டுருக்காங்க. அதை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மாமியாரும் என் ஹஸ்பண்டும் 2 பேரும் சேர்ந்து. அப்போ தான் வந்து அது நல்லா இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் செவர் வந்து 3 பேரும் சேர்ந்து வந்து தள்ளிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே க்ளீன் பண்ணி டிராக்டர் வரும். டிராக்டர் வரும்போது அதில் வந்து தூக்கி போட்டு நாங்கள் வந்து எப்போவுமே நான் வந்து உங்ககிட்ட காட்டும் பார்த்தீங்களா, கீரை எல்லாமே விதைப்போம் பார்த்தீங்களா தோட்டம், அங்கே வந்து போட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இடம் இல்லை அப்படின்றதுனால பாதி இடத்த வந்து அங்கே தான் இது பண்ணணும். இடம் இல்லாமல் நிறைய சஃபர் ஆகிட்டே இருக்குது. இடத்துல வந்து எந்த ஒரு பொருளுமே வைக்க முடியாமல், ஒரு மண் வாங்குறதுக்காகட்டும் ஏதாவது போடணும் அப்படின்றதுனால இடமே இல்லை. செங்கலுக்கு வந்து எல்லாமே இடம் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு மேலே தான் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வந்து எங்கேயாவது போடுறதுக்காக பிளானிங் பண்ணணும். அதை போடும்போது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இது வந்து எப்படி இருக்குன்னா சிமெண்ட்டு கல்
சிமெண்ட்டோட செவர் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இது கிட்டத்தட்ட கட்டி வந்து 20 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி மாமியார் சொன்னாங்க. இது வரைக்குமே அது விழுந்தது கிடையாது, எதுவுமே ஆனது கிடையாதுன்னு சொல்லுவாங்க மாமியார். அப்போது கட்டுறது தான், இது வரைக்குமே அது வந்து இதாகலை. நாங்களாம் வடிக்கும்போது தான் அது உடைய ஆரம்பிக்கும். 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாவம் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வேலைன்னாவே இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, வீடு கட்டுறது, அதுக்கப்புறம் கல்யாண வேலை அப்படின்னு சொல்லி பெரியவங்க ஒரு சாங்கியம் மாதிரி சொல்லுவாங்க, வீடு கட்டிப்பார் கல்யாணம் கட்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இப்போ வந்து சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீடு ஆரம்பித்தோம் அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் பயம் இருக்கும், நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது 3ஆவது வருஷம் இது நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் வந்து கடவுள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து கருணை காட்டியிருக்காரு. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து இந்த இதிலே இருக்க முடியாது இல்லையா, கொஞ்சமாச்சு இதாகணும், சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடியட்டும். இப்போ வந்து ஒரு 60,000 ரூபாய் இருக்குன்னா அந்த 60,000 வேலைகள் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு திருப்பி கொஞ்சம் வேலைகள் ஆகட்டும், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நாங்கள் வந்து என்னென்ன செய்யணுமோ அதை வந்து செய்ய முடியும். ஒட்டுக்கா செய்யவும் முடியாது, அதனால் அதிகமாகவும் சஃபர் வச்சுக்க மாட்டோம். இப்போ வேலை இருக்குது, வீடு கட்டுறோம், வேலை பாதியில் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்கும். செலவுகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு நாங்கள் வந்து செலவு பண்ண மாட்டோம், இருந்தாலுமே இன்னுமே கம்மி பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அதனால தான் இந்த அளவுக்கு கடவுள் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அட்லீஸ்ட் இந்த வேலையாச்சும் கம்ப்ளீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இருக்கேன். இந்த வேலை கொஞ்சம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம் எல்லாருமே. ஏன்னா வீடுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கனவு, அதுக்கப்புறம் ரொம்ப சஃபரான ஒரு விஷயம். ஸோ அதனால் வீடு கட்டி முடிக்கிறதுக்கு வந்து மேபி 2 இயர்ஸ் ஆகலாம், இல்லை 1 இயர்ஸ் கூட ஆகலாம். ஏன்னா சொல்ல முடியாது, வந்து கடன் வந்து கேட்டு வச்சுருக்காங்க. கடன் வாங்கி கட்டிட்டாங்கன்னா கூட மெதுவாக தீர்த்துக்கலாம். அதனால் லோனும் கேட்டிருக்காங்க, அது வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே முடியும். அதுக்கப்புறம் நான் வந்து சாயங்கால டைமில் வந்து அங்கே கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வந்து நான் வந்து பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு இருந்தேன். சாயங்கால டைமில் வந்து இன்றைக்கி ரொம்பவே பாத்திரம் அதிகமாக வந்துச்சு. நான் பின்னாடி வந்து கழுவி அந்த கிண்ணங்கள் எல்லாமே கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். இன்றைக்கின்னு நிறைய வேலை, சரியான டயர்டு, உட்கார கூட முடியல, என்னால் வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு தலை வலிக்குது. பட் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் ஆகட்டும், வீட்டுக்கு கொஞ்சம் செலவாகட்டும், நம்மளுக்கு காசு வேணும் இல்லையா, அதனால தான் ரொம்ப சஃபர் பண்ணி வீடியோ போடுற மாதிரி தான் இருக்குது. யாரும் எனக்கு அப்படி ஓப்பனாக பேசுகிறத வந்து கொஞ்சம் பேருக்கு தப்பாக தோணலாம், கொஞ்சம் பேருக்கு கரெக்டாக கூட தோணலாம். பட் ப்ளீஸ் யாரும் வந்து எதுவும் சொல்லிடாதீங்க. ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி பாத்திரம் தொலைப்பேன். இன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் அதிகமாக வேலைகளும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக பாத்திரமும் விழுந்துச்சு. சரி ஓகே, எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வீட்டை எல்லாமே கூட்டிட்டு பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் நம்ம பார்த்து ஆரம்பித்தோம். உங்களுக்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வேலை நடந்துச்சு. இந்த வீட்டு வேலை அப்படின்றதே பெரிய தலைவலியாக இருக்குது. இப்போ தான் எனக்கு புரியுது. நான் வீடு கட்டணும் அப்படின்னும்போது நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லலாம் சீக்கிரமாகவே கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வேலை வரும்போது தான் சரியான காண்டு. அந்த மண்ணை தூக்கும்போது அந்த செவரை உடைக்கும்போது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதில் வந்து கம்பிங்க எல்லாமே போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் மூங்கில் மரம் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. அப்படி இருக்கும்போது அதை எடுக்கவே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதுலேயுமே பெரிய டாஸ்க் என்னென்னா, அதை வந்து டிராக்டரில் வந்து லோட் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. சீக்கிரமாகவே பாத்திரம் கழுவி முடிச்சிடுறேன். பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற வேலை எல்லாமே பார்க்கணும். பாத்திரம் வந்து கொஞ்சம் எனக்கு கழுவி முடிச்சிட்டேன்னா அது வந்து எனக்கு ஃப்ரீயாகிடும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாத்திரமும் கழுவி முடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. எப்போவுமே ஒரு நாளைக்கு வந்து 2-3 டைம் வந்து நான் கழுவிடுவேன். இன்னும் வேலைகளுமே நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இன்னும் வீடெல்லாமே கூட்டல. இதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடெல்லாமே கூட்டி கொஞ்சம்
இங்கே வந்து கொஞ்சம் வேலைகள் எல்லாமே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்குது இன்னும். இது எல்லாமே இந்த மண்ணெல்லாம் தூக்கிட்டு போய் வந்து ஒரு டிராக்டரில் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது போடணும். சரி, ஓகே, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, வேலை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து வீடியோ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் போய் அந்த மாதிரி மாமியார், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒரு ஆளாக மட்டும்தான் வந்து எல்லா இதுவுமே எடுத்தார். கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ரொம்ப வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். என்னால் இந்த அளவுக்கு இது பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா அவங்க 3 பேரே செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் நல்லா இருக்காதுல்ல பார்த்துட்டு. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு வந்து. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அவங்களுக்கும். இங்கே வந்து மருமகளுங்களை வந்து அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ண விட மாட்டாங்க. இருந்தாலுமே நான் வந்து போய் செஞ்சேன். ஏன்னா ஒரு ஆளாக செய்கிற வேலை கிடையாது இது எல்லாமே. உண்மை தானே? எனக்கு அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நைட் ஆகிடுச்சு. நாங்கள் பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பார்த்தீங்களா எவ்வளோ நைட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு குட்டி பையன் வந்திருந்தான். அவன் எப்படி பேசுகிறான்னு பாருங்கள். அவன் அழகாக பேசுகிறான் பாருங்கள். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பாய். எல்லாருக்கும் குட் நைட். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நைட்டு வந்து கரெக்டாக வந்து 8 மணி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே தான் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணோம். ஸோ அதனால தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.